நண்பர்களுக்கு வணக்கங்க. இது ஆர்கான் எலக்ட்ரிக் பவர் கண்ட்ரோல்ஸ் கோயம்புத்தூருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஐசோலேஷன் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி பார்க்க போறோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்தீங்கன்னா இதே மாதிரி சேம் ஐசோலேஷன் டைப் பார்த்திருப்பாங்க. பட் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயில் கூல் டைப்புங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம ஐசிஎஃப்க்கு சென்னைக்கு பண்ணிருந்தோங்க. ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஐசோலேஷன் தாங்க, சேம் டைப்புங்க. பட் பாத்தீங்கன்னா இது வந்து ஏர் கூல் டைப் ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் பார்க்க போறோங்க. சின்ன சைஸுங்க. இது பாத்தீங்கன்னா இது சென்னைக்கு தாங்க ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்காக போயிருக்குதுங்க. மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட பேர்லயே இருக்குதுங்க. ஜஸ்ட் ஐசோலேட்டிங் த லோடுங்க, அவ்வளவுதாங்க. சிம்பிளா முடிச்சிடலாங்க. அது என்னத்த ஐசோலேட் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்னாவே உங்களுக்கு சோர்ஸுக்கும் லோடுக்கும் பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து எந்த கண்டக்டிவ் பாத்துமே இருக்காதுங்க, எந்த தொடர்புமே இருக்காதுங்க. அதே சேம் டைப்பு தாங்க இதுலயுமே பாத்தீங்கன்னா நம்ம இதே சேம் டிரான்ஸ்ஃபார்மர் தாங்க. அதாவது நம்ம டோட்டலா லோட பாத்தீங்கன்னா சோர்ஸ்ல இருந்து வித்தவுட் கனெக்ஷன் எதுவும் இல்லாம எந்த ஒரு கனெக்டிவ் பாத்து இல்லாம செப்பரேட் பண்ணி ஐசோலேட் பண்ணி வச்சிருங்க. இந்த ஐசோலேஷன் பண்றதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான ஒரு ஹார்மோனிக்ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கோ நாய்ஸஸோ எல்லாத்துல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லோட வந்து நமக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க. டோட்டலா லோடுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி பாத்தீங்கன்னா இந்த ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுங்க. இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம 1:1 பாத்தீங்க அது மாதிரி நிறைய ரேஞ்சஸ் இருக்குதுங்க. ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் சொல்லிட்டு எந்த இதுல வேணா பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் டவுன் டைப் ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மருங்க. இது பாத்தீங்கன்னா பிரைமரி பாத்தீங்கன்னா 415ங்க, செகண்டரி பாத்தீங்கன்னா 220ங்க, ஃபேஸ் டு ஃபேஸுங்க. இது பாத்தீங்கன்னா ஃபாரின் மிஷினரி ஃபாரின்லாம் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான் அண்ட் தென் ஒரு எப்படி சொல்றாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல தான் பாத்தீங்கன்னா அவங்களோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 110 வோல்ட் தான் இருக்குங்க. மெயினா அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரிலாம் பாத்தீங்கன்னா 110 வோல்ட் தாங்க. ஸோ அந்த பாத்தீங்கன்னா அதை ஃபேஸ் டு ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 220 அங்க இருந்து வாங்கின மிஷினரிக்கு பாத்தீங்கன்னா 220 தேவைப்படுங்க ஃபேஸ் டு ஃபேஸ். பட் நம்ம ஊர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 415 தான் இருக்குங்க. அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் பண்ணி பிளஸ் ஐசோலேஷன் டைப்பா நம்ம இது கொடுப்போங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபாரின் மிஷினரிக்கோ அல்லது உங்களோட பொருளை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மரை தாராளமா போட்டுக்கலாங்க. எந்த வோல்டேஜ் வேணாலும் போட்டுக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 230/230ங்க, 415/4 அதெல்லாம் 1:1 சொல்லுவாங்க. அதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம கம்பெனில கால் பண்ணலாங்க. தாராளமா நம்ம கம்பெனில இருந்து கைடு பண்ணுவாங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாங்க. நன்றிங்க.